எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். சாப்பிடும்போது மொபைல் போனை பார்த்துட்டு சாப்பிடக்கூடிய பழக்கம் இன்னைக்கு குழந்தைகள் மத்தியில பெரும்பாலும் பரவியிருந்தாலும், அதையும் தாண்டி பெரியவங்களும் இதை பயன்படுத்துற மாதிரியான ஒரு சூழ்நிலையை நம்ம பரவலா பார்க்கக்கூடியது. அதனால என்ன ஆகும் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு அழுறாங்க அப்படின்னு சொல்லி தாய்மார்கள் முதல்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, போன்ல ஒரு குழந்தைகள் சம்பந்தமான ஒரு அனிமேஷன் வீடியோவோ அல்லது பொம்மை வீடியோ போட்டு அதை காட்டி உணவுகளை ஊட்ட ஆரம்பிக்கிறாங்க. குழந்தைங்களும் அந்த மொபைல் போன்ல ஏற்படக்கூடிய அதீத ஆர்வம் காரணமாக அந்த உணவை வாங்கி என்ன செய்யறாங்க, உண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு முறை உணவூட்டும் பொழுதும் தாய்மார்கள் இதவே தொடர்ந்து பழக்கும் பொழுது குழந்தைக்கு இயல்பாகவே இதை கொடுத்தாதான் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி மனநிலை மாறிடுது. அதாவது உணவை கொடுக்கும் போது சாப்பிடணும்ன்ற மனநிலை மாறி இந்த போனை ஃபர்ஸ்ட் கொடுக்கணும், அதுக்கப்புறமா தான் உணவு. அதாவது உணவு இப்போ ஒரு சைடிஷ் மாதிரி நினைச்சிட்டு குழந்தைங்க அப்படி ஒரு அடிமைத்தன மனப்பான்மைக்கு தள்ளப்படுறாங்க. இதனால என்ன விளைவு ஏற்படும் அப்படின்னா, காலப்போக்கில் குழந்தைகள் அதீதமாக இந்த மொபைல் போனுக்கு அடிக்ஷன் ஆகி அடிமையாகி குழந்தைகளுக்கு மனச்சிதைவும் ஒரு மற்ற வேலைகளின் நாட்டமின்மையும் பேசுறதுக்கு காலம் தாழ்த்துற மாதிரி ஒரு சூழ்நிலையும் சமூகத்தை பத்திய ஒரு புரிதல் ஏற்படாமலும் குழந்தைகள் என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா வளர ஆரம்பிச்சிருவாங்க. கூடுதலா உறவுகளுக்கு இடையே உள்ள ஒரு பாண்டிங் சொல்லக்கூடிய அந்த இணைப்பு பிணைப்பும் இல்லாமல் போயிடும். ஏன்னா ஒரு அம்மா தன் குழந்தைக்கு உணவூட்டும் பொழுது மொபைல் போனை இல்லாம ஊட்டியிருந்தா என்ன ஆகும் அப்படின்னா, குழந்தைங்க அம்மா முகத்தை பார்ப்பாங்க, அம்மாவும் குழந்தை முகத்தை பார்ப்பாங்க. இப்போ அந்த குழந்தைங்க முகத்துல ஏற்படக்கூடிய மனமாற்றங்கள், அதாவது எப்படி கவனிக்கிறாங்க, என்ன பேச முயற்சி பண்றாங்க, இந்த உணவுல உண்மையிலேயே ஆர்வம் இருக்கா அப்படின்றத குழந்தைகள் சொல்லவும் ஆரம்பிப்பாங்க, தாய்மார்கள் கவனிக்கவும் ஆரம்பிப்பாங்க. இது ஒரு பிணைப்பு ஏற்படுத்தும். ஆனா முதல் விடயத்துல அப்படி இல்லை. குழந்தைங்களுக்கு பசி அல்லது தனக்கு போதுமா அப்படின்ற ஒரு உணர்ச்சியே இல்லாம தொடர்ந்து என்ன செஞ்சுட்டே சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இதனால மனச்சிதை மட்டும் இல்லாம ஒபிசிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த உடற்பருமனாகவும் ஏற்படுது. சரி, இதை குழந்தைங்க மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னா இல்ல. பெரும்பாலான பெரியவங்க கூட என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னோட வைத்திருக்க மொபைல்ல ஒரு பாட்டையோ அல்லது ஒரு படங்களையோ ஒரு சீரியலையோ போட்டு விட்டு அதை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டு இருக்கு. இப்படி தொடர்ந்து பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உணவுக்கு நம்ம எவ்வளவு சாப்பிட்றோம் அப்படின்ற அளவு தெரியாம நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். கூடுதலா உணவு சவைச்சு நல்லா அரைச்சி முழுங்காம அப்படி முழுசாவே முழுங்குறதுனால செரிமான பிரச்சனை ஏற்படுது. செரிமான பிரச்சனை ஏற்படும் போது மனச்சிதைவு, அதை தொடர்ந்து இன்சுலின் எதிர்ப்பும் குறையறதுனால டைப் 2 டயபெட்டிஸ் வருவதற்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. உணவே கடவுள், உணவே மருந்து அப்படின்ற சூழ்நிலையில இந்த உணவுல எவ்வளவு சத்துக்கள் இருக்கு, எவ்வளவு புரதச்சத்து, எவ்வளவு அமினோ அமிலங்கள் இருக்கு, கூடுதலாக கார்போஹைட்ரேட், கொழுப்பு போன்ற சத்துக்கள் எவ்வளவு இருக்கு, இப்படி பார்த்து சாப்பிட்ட பழக்கவழக்கம் மாறி மொபைல் போனுக்கு அடிமையாக சாப்பிடும் பொழுது ஏற்படுது. இதனால என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சமூகத்தின் மீது கூட ஒரு நாட்டம் இல்லாம, உதாரணத்துக்கு சாப்பிடும்போது நீ என்ன கொண்டு நான் என்ன கொண்டு வந்திருக்க அப்படின்றதெல்லாம் மாறி ஒரு தனிமையான சூழல மொபைல் போனை பார்த்துட்டே சாப்பிடும் பொழுது இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் ஏற்படும். எனவே இந்த மொபைல் போனை பயன்படுத்திக்கிட்டு சாப்பிடுற பழக்கம் குழந்தைகளை மட்டும் இல்ல பெரியவங்களையும் பாதிக்குது. இனிமேலாச்சும் சாப்பிடும் பொழுது உணவுக்கு மரியாதை கொடுத்து சாப்பிடுங்க. முடிஞ்சா அது தந்த இறைவனுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. அதுவும் இல்லையா, மொபைல் போனை வச்சுட்டு நீங்களே சாப்பிடுங்க. நல்ல மென்னு சவைச்சு சாப்பிடுங்க, ருசிச்சு சாப்பிடுங்க. எல்லோரும் ஆரோக்கியமா இருங்க. நன்றி.